சங்கீதம் 80 வசனம் 1 முதல் 19வது வசனம் முடிய. சாட்சி விளங்கும்படி சோசானிம் எடுத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்பிராயும், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடத்துகிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளைகளையும் கடாட்சியத்தருளும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பையும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். ஆமேன், ஆமேன். இந்த 80வது சங்கீதத்தில் ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் இந்த ஒரு 3 வசனம் திருப்பி வருது. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். மறுபடியும் சொல்றாரு, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். மறுபடியும் கடைசியில் முடிக்கிறாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். 3 நேர விண்ணப்பம் பண்ணுற மாதிரி தான் அந்த வேத வசனத்தில் இருக்குது.
இந்த வேத வசனத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். இயேசு கடவுளை பற்றி பேசுகிறார். இப்படி பேசிட்டு எப்பிராயும் பென்னியமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளுன்னு சொல்கிறாரு. அவர் இந்த என்ன சொல்கிறார் 3வது வசனத்தில், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தீர், மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாக கொடுத்திருக்கிறார். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். எங்களை ஏன் வழக்காக வைக்கிறீர்? எங்களை பரியாசம், எங்கள் அயலாருக்கு கண்ணீராகிய அப்பம், மிகுதியான கண்ணீர் பானமாக கொடுக்கன்னு சொல்ல மறுபடியும் சொன்னார். தேவனாகிய சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். திருப்பி கொண்டு வாரும், பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறார். இந்த 8வது வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றார். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு என்ன திராட்சை கொடி என்னது கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் அதன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ, இதுவரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டேன்? இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, இப்போ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஏன் தகர்த்து போட்டீர்? அந்த திராட்சை செடியை காற்றுப்பன்றி அதை உழுது போடுகிறது, மிருகங்களெல்லாம் அதை மேய்த்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். திரும்பி வாருங்கிறான். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலாம். அரணாயிருக்கிற ஒன்று முது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையை கடாட்சிய தரலும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். கடைசியில் சொல்கிறான், உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் நீர் திடப்படுத்தின மனுஷ குமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது இருக்கும்போது மட்டும்தான், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம்.
எங்களை உயிர்ப்பையும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த நாளிலும் கூட பல நேரங்களில் அந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் மிக அருமையான முறையில் ஒரு சொல்கிறார்ல, ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் ஐயா. கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். திரும்பி வாரும், கண்ணோக்கி பாரும், எங்களை விசாரித்தருளும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது தான் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்கிறாரே. இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய சமூகத்தில் நாமும், ஆண்டவரே, எனக்கென்று ஒரு திராட்சை செடியை கொடுத்தீர், அந்த திராட்சை செடி காட்டு பன்றைகளைப் போல, காட்டு பன்றைகள் அதை உழுது போடாத பிடிக்கும், மிருகங்கள் அதை மேய்த்து போடாத பிடிக்கும், ஒரு விசை கண்ணோக்கி பாரும், கட்டாட்சியத்தருளும், விசாரித்தருளும் கர்த்தாவே. உமது கரம் வலது பாரிசத்து புருஷன் மேலும் நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஐயா. எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஒருவேளை இன்றைக்கு திராட்சை கொடியை போல இருக்கிற எங்கள் இயேசு சாமி, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து எனக்காக கொடுத்தீரே, அந்த திராட்சை செடி இப்பொழுது துளிர்விட்டு எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இன்னும் ஒரு விசை படர்வதாக எங்களோடு கூட பேசுங்க. ஆசாப்பின் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு வேளையாண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமக்கு உகந்த பிள்ளையாக, உமக்கு உகந்த காரியங்களை நான் தினந்தோறும் செய்வதற்கு என் அப்பன் இயேசு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் உதவி செய்வீர் என்கிற ஒரு நம்பிக்கை என்னிடத்திலே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை தந்ததீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.